வணக்கம். தமிழகத்தோட வானிலை பத்தின ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இது. வரப்போற சில நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது. அத பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க, என்ன விஷயம்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கனமழை ஆபத்து இருக்கா இல்லையா? வாங்க இதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம். ஆமாங்க, வானிலை ஆய்வு மையம் ரொம்பவே முக்கியமான சில எச்சரிக்கைகளை வெளியிட்டு இருக்கு. இது ஏதோ சும்மா வர்ற மழை அறிவிப்பு கிடையாது. நிலைமையோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ரொம்பவே உஷாரா இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, இவ்ளோ பெரிய மழைக்கு என்னதான் காரணம்? எதனால இந்த அலர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது ஒரே ஒரு சிஸ்டத்தால வர்ற மழை இல்ல. ஒரே நேரத்துல 2 அலாதா சிஸ்டம்ஸ் உருவாயிட்டு இருக்கு. ஒன்னு நிக்கோபார் தீவுகள் பக்கத்துல வலுவாகுது, இன்னொன்னு கன்னியாகுமரி கடல் பகுதியில இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது அதோட தாக்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த கனமழை. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அடுத்த சில நாட்களுக்கு மழை எப்படி இருக்க போகுது? வாங்க ஒவ்வொரு நாளா என்ன நடக்கும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நவம்பர் 27, இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நவம்பர் 27ஆம் தேதி நீங்க பார்க்குற இந்த மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இது எல்லாத்துக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு வார்னிங் மாதிரி, கனமழைக்கு தயாரா இருங்கன்னு சொல்றதுக்கான ஸ்டெப் இது. அடுத்த நாள் நவம்பர் 28. இப்போ நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய நாள். இங்க பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த 3 மாவட்டங்களுக்கும் நேரடியா ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ரெட் அலர்ட்னா மிக மிக கனமழை பெய்யும்னு அர்த்தம். அதே சமயம் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தொடருது. சோ நிலைமை தீவிரமாகுதுன்னு இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது. ஆனா வெயிட் பண்ணுங்க, இதுதான் பீக்குன்னு நினைச்சிடாதீங்க. நவம்பர் 29ஆம் தேதி 10 மாவட்டங்களுக்கும் மேல ரெட் அலர்ட் ஃபேஸ் பண்ண போகுது. வாங்க இந்த மழை நிகழ்வோட உச்சகட்டம்னு சொல்லப்படுற நவம்பர் 29ஆம் தேதி என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இந்த நாள நாம யாரும் மறக்கவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஷார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட், 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்நாடோட ஒரு பெரிய பகுதியே மிக கடுமையான வானிலையே சந்திக்க போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். சரி, இவ்ளோ மழை, இவ்ளோ அலர்ட்னு சொல்றீங்களே, அப்போ ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் விடுவாங்களா? இதுதானே நம்ம எல்லாருக்கும் வர்ற முதல் கேள்வி. அதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், கவனமா கேட்டுக்கோங்க. மாவட்ட ஆட்சியர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படல. இதுதான் இப்போதே நிலவரம். ஆனா நிலைமை மாறலாம். அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருதான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு அறிவிப்பு. இது யாருக்குன்னா நம்ம மீனவ நண்பர்களுக்காக. அவங்களோட மனசுல இருக்கிற ஒரே கேள்வி, இந்த நிலைமையில நாங்க கடலுக்கு போகலாமா? பதில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரெயிட். ஒரே வார்த்தை தான், வேண்டாம். தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் கடலுக்கு போகாதீங்க. ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றோம்னா அதுக்கு காரணம் இருக்கு. மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடல் பகுதிகள்ல மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனாலதான் கடலுக்கு போக வேண்டான்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நாம பேசினதிலிருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1, நவம்பர் 27லிருந்து 29 வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். 2, உங்க மாவட்டத்துக்கு என்ன அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னு அப்பப்போ செக் பண்ணுங்க. 3, மீனவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கடலுக்கு போகவே கூடாது. கடைசியா உங்ககிட்ட நான் கேக்குற கேள்வி இதுதான். வரப்போற இந்த நாட்களை சமாளிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உஷாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க.